எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்குது. பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் இதுதான் அறிவிச்சிருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, பரந்தூர் அப்புறம் அதை சுற்றியுள்ள பகுதியில் விவசாய நிலங்கள் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது, இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற கன்சர்னில் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை கைவிடுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு சென்னைக்கு ரெண்டாவது ஏர்போர்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லல. இன்ஃபேக்ட் நான் அடுத்த இடம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னோட முதல் கேள்வி அந்த புதிய ஏர்போர்ட் எப்போ வரப்போகுது, எங்கே வரப்போகுது, இதுதான் எல்லாத்துக்கும் ஓடிட்டுருக்க முதல் கேள்வி. முதல்ல நம்ம ஏர்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட் ஏறி சும்மா டெல்லிக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது இது மட்டும் கிடையாது. ஏன்னா அதை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்குது. ஒரு ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது கூட சேர்ந்து ஹோட்டல் வரும், வேர் ஹவுஸ் வரும், லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் வரும், கார்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும், எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரும், எம்என்சிஸ் வரும், டூரிசம் வரும், கன்வென்ஷன் சென்டர்ஸ் வரும், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸுங்கிறது வரும். ஆயிரக்கணக்கான வேலைகள் அதை சுற்றி உருவாகும். இதெல்லாம் தாண்டி இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ வரும். அதனால தான் உலகம் ஃபுல்லாகவே ஏர்போர்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்கனாமிக் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்தியா என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2014 மோடிஜி ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவில் இருந்த ஆப்ரேஷனல் ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை 74. அதே இது இன்னைக்கு 2024 ஜூலை நிலவரப்படி எத்தனை ஏர்போர்ட்ஸ் தெரியுமா? 165 ஏர்போர்ட்ஸ். இதில் மொத்தமாக 36 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ், 11 கஸ்டம் ஏர்போர்ட்ஸ், 118 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, 12 வருஷத்தில் 74 165 இருக்குது. எதனால் நான் சொன்னால், இந்திய அரசாங்கம் ஏர்போர்ட்டை ஒரு லக்ஸுரியாகவே பார்க்கல, லக்ஸுரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கல, அது ஒரு க்ரோத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்த்துட்டு இருக்கோம். சரி, தமிழ்நாடு நிலவரம் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் 2024-25 படி எவ்வளோ பேசஞ்சர் டிராஃபிக் நம்ம தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 2.24 கோடி சென்னையில் மட்டும். ஸோ மொத்த தமிழ்நாடு டிராஃபிக்கில் சென்னையோடைய டிராஃபிக் 2.24 crores, கோயம்புத்தூர் 32 லட்சம், திருச்சி 19 லட்சம், மதுரை 14 லட்சம், தூத்துக்குடி 2 லட்சம், சேலம் 1.25 லட்சம். இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா மொத்தம் 2.94 கோடி, 3 கோடி பேசஞ்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 கோடியில் 2.25 கோடி சென்னை மட்டுமே. ஸோ தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் ஏவியேஷன் டிமாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, டிமாண்ட்லாம் இருக்குது. ஆனால் அது மெயினாக சென்னையை மையமாக தான் வச்சுருக்கு. சரி, சென்னை எந்த நிலையில் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 2025-26 லேட்டஸ்ட் பேசஞ்சர் நம்பர்ஸ் படி டெல்லியோடைய மொத்த டிராஃபிக் 7.87 கோடி, பாம்பே அதாவது மும்பை 5.53 கோடி, பெங்களூர் 4.45 crores, ஹைதராபாத் 3 கோடி, சென்னை 2.25 கோடி. ஸோ சென்னை பிஸியஸ்ட் ஏர்போர்ட் லிஸ்ட்டில் 5வது இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். எதுக்கு அப்புறமான்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கு அப்புறமா. இதில் மெயினாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பெங்களூரோட டிராஃபிக்கும் சென்னையோட டிராஃபிக்கும். பெங்களூரோட டிராஃபிக் கிட்டத்தட்ட 4.25 கோடி, 4.5 கோடி, சென்னையோட டிராஃபிக் 2.25 கோடி. சென்னையோட டபுள் மடங்கு அதிக டிராஃபிக் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது பெங்களூர். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் டாப் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இப்போயும் குழந்தைங்க படிக்கிறதுல பார்த்தோன்னு சொன்னால் டெல்லி, மும்பை, சென்னை, கல்கட்டா 4 ஊர் தான் வரும். இதில் டெல்லியும் பாம்பே அதே மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த ஏர்கிராஃப்ட் டிராஃபிக்லாம் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் டெல்லியும் பாம்பேயும் மெயின்டைன் ஆகுது, சென்னையும் கல்கட்டாவும் பின்தங்கிருச்சு. இன்ஃபேக்ட் அது ரெண்டையும் பெங்களூரும் ஹைதராபாத் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஹைதராபாடே நம்மளை முந்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏர் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் தமிழ்நாடு வளரலன்னு சொல்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இதுக்கும் முடிச்சு போடல. தமிழ்நாடு இன்றைக்குமே இந்தியாவோட மேஜர் மேனுஃபேக்சரிங் எக்கனாமியாக தான் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஐடி, ஹெல்த் கேர், போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு இன்னும் முன்னாடி தான் விளங்கிட்டு இருக்கும். அப்போது அது இருக்கும்போது தான் இன்னொரு கேள்வி வந்துடுது, தமிழ்நாடோட எக்கனாமிக் பொட்டன்ஷியலுக்கு தகுந்த போல் நம்மளோட ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருதா, இல்லை அதுக்கான வேலைகள் நம்ம பண்ணியிருக்கோமான்ற கேள்வி அப்போ தான் மீனாக வருது. சரி, பெங்களூர் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னு சொன்னால் பெங்களூரில் HAL ஏர்போர்ட் இருந்துச்சு, கெப்பாசிட்டி ப்ராப்ளம் வந்துச்சு, புது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு முடிவு பண்ணாங்க. 2005 ஜூலை 2005 அதோடைய வேலையை ஆரம்பித்தாங்க. 2008 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தாங்க. 32 மாதங்களில் அந்த ஏர்போர்ட் 4.5 கோடி பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஏர்போர்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஹைதராபாத் அதே மாதிரி தான் நியூ ஏர்போர்ட்டோட ஃபவுண்டேஷன் 2005 கொண்டு வந்தாங்க, 2008 கமர்ஷியல் ஆப்ரேஷன் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ஹைதராபாத்தோட ஏர்போர்ட்டும் புது ஏர்போர்ட் ஃபவுண்டேஷன் முடித்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உத்தரப்பிரதேஷ். 3 முக்கியமான நபர்கள் உத்தரப்பிரதேஷ் ரொம்ப பேசுகிறாங்க. மோடிஜியாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷோட சிஎம் யோகிஜி, அப்புறம் தமிழ்நாடோட அண்ணாமலை அண்ணா. ரொம்ப அதிகமாக நம்ம யூபியோடைய வளர்ச்சியை கவனம் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 படி உத்தரப்பிரதேஷோட ஃபங்க்ஷனல் ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை வெறும் 4. 2017 கரெக்டாக 9 வருஷத்துக்கு முன்னாடி 4 தான் உத்தரப்பிரதேஷோட ஃபங்க்ஷனல் ஏர்போர்ட்ஸ். லக்னோ, வாரணாசி, கோரக்பூர், ஆக்ரா இந்த 4 தான் இருந்துச்சு. ஏர் கனெக்டிவிட்டி கிட்டத்தட்ட 25 டெஸ்டினேஷன்ஸாக இருந்துச்சு. இப்போது 2026 படி உத்தரப்பிரதேஷோட ஃபங்க்ஷனல் ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை 15, கனெக்டிவிட்டி கிட்டத்தட்ட 80 டெஸ்டினேஷன்ஸ்.
ஒரு 10 வருஷத்தில் ஒரு மாநிலத்தோட ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு உத்தரப்பிரதேஷ் ஒரு சிறந்த உதாரணம். 4லேருந்து 15 மாறி இருக்கு, டெஸ்டினேஷன்ஸ் 25லேருந்து 80 மாறி இருக்கு. இதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜெவார் அப்படின்னு சொல்லிட்டு நோய்டாவுடைய புது ஏர்போர்ட். நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்தியாவோட மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் வந்து டெல்லி, கிட்டத்தட்ட 7.25 கோடி பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்க நோய்டா, அவங்க பக்கத்தில் தான் டெல்லி இருக்குல்ல, அதான் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நோய்டா யோசிக்கல, யூபி யோசிக்கல. அவங்க வந்து ஜெவாரில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேசஞ்சர். இப்போது அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ஃபுல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 7 கோடி பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஏர்போர்ட் வந்திருக்கு. வெறும் ஏர்போர்ட்டாக மட்டும் அவங்க உருவாக்கல, கார்கோ, லாஜிஸ்டிக்ஸு, எம்ஆர்ஓ, இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸ்பிரஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முழுமையான ஏவியேஷன் ஈகோசிஸ்டமே உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆந்திர பிரதேஷ் வருவோம். இது ரொம்ப ரெலவெண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். விசாகப்பட்டினத்து பக்கத்தில் போகாபுரம் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், இப்போ வந்து அதுக்கு பேர் அல்லூரி சீதாராமராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ தெரியுமா அதை வந்து திறந்து வச்சிருக்காங்க? 17th August 2026. அதாவது நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த புது ஏர்போர்ட்டே திறந்து வச்சிருக்காங்க. அதில் சுமார் ஒரு 60 லட்சம் பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் பற்றி பேசும்போது புது ஒரு ஆங்கிளும் இருக்குது, அதாவது பார்டர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹொசூர், தமிழ்நாட்டில் தான் வந்து ஹொசூர் இருக்குது. ஆனால் அந்த ஹொசூரோட எக்கனாமிக் ஜியாகிரஃபி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரோட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட் ஆகிருக்குது. மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இவி, இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் எல்லாமே வந்து பெங்களூர் மையமாக தான் வச்சிருக்கோம். தமிழ்நாடு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹொசூரில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெவலப் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு பண்ணியிருந்தோம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி இது ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா ஹொசூர் வந்து சென்னையிலேருந்து ரொம்ப தூரம், அதனால் பெங்களூர் வந்து ப்ராக்டிக்கலி பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப பக்கம். அதனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்திருந்தாங்க. நம்ம இந்த அறிவிப்பு பண்ணதுக்கு அப்புறமா கர்நாடகா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னதான் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய மேசிவ் ஏர்போர்ட் இருந்தாலுமே அவங்க ஒரு செகண்ட் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தமிழ்நாடு கூட காம்பீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்கள்னு ரிப்போர்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, கர்நாடகா வந்து இன்னொரு செகண்ட் பெங்களூர் ஏர்போர்ட் கிரியேட் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஹொசூர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எக்கனாமிக்ஸும் நம்ம ஒரு விதத்தில் கவனிக்கணும். ஏன்னா கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ஹொசூரில் ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட் ஒரு ஏர்போர்ட் 45 தூரத்துலையும் இன்னொரு 45 நிமிஷம் தூரத்துலையும் இன்னொரு ஏர்போர்ட் 4 மணி நேரம் தூரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க நேச்சுரலி 45 நிமிஷம் பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் அங்கே தான் போவாங்க, ஏர்லைன்ஸ் அங்கே தான் ரூட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கார்கோ அங்கே தான் போகும், வேர்கோஸ் அங்கே தான் போகும், ஹோட்டல்ஸ் அங்கே தான் வரும், லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் அங்கே தான் போவாங்க, ஜாப்ஸ் அங்கே தான் உருவாகும். ஸோ கிராஜுவலாக ஏர்போர்ட் வந்து ஒரு எக்கனாமிக் மேக்னெட் மாதிரி வேலை பண்ணும். ஆந்திரா பார்டர்லையும் கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். குப்பம் பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரதுக்காக ஒரு ரீஜனல் ஏர்போர்ட் ப்ரொபோசல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குப்பம் ஜியோகிராஃபிக்கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களுடைய ஒரு சந்திக்கிற ஒரு ரீஜனில் இருக்குது. ஆக்சுவலாக நெய்பரிங் ஸ்டேட்டில் இந்த மாதிரியான ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு எதிரான செயல் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது, அப்படின்னு யோசிக்கவும் கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அவங்க வேலை பண்ணுறாங்க. ஸோ அவங்க கெட்டுறது பிரச்சனை கிடையாது, நம்ம கெட்டாமல் இருக்கிறதா பிரச்சனை. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்காமல் இருக்கிறதா இங்கே ப்ராப்ளம். தெலுங்கானா கூட இந்த எக்ஸ்பென்ஷன் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹைதராபாத் மட்டும் போதும் அப்படின்னு தெலுங்கானா நினைக்கல. வரங்கல், ஆதிலாபாத், நிசாமாபாத், பெட்டப்பள்ளி, கொதகுடம் அப்படிங்கிற ஏகப்பட்ட ஏரியாக்களில் ஏவியேஷன் கனெக்டிவிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்காக ப்ரப்போசல் ரிலேபிலிட்டி ஃபீசிபிலிட்டி ஸ்டடிலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களுமே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஏவியேஷன் டிமாண்டை பற்றி இப்போ யோசிச்சு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ திரும்ப நம்ம சென்னைக்கே வருவோம், பரந்தூருக்கு வருவோம். சென்னை வந்து செகண்ட் ஏர்போர்ட் எப்போ வேணும் அப்படின்னு யோசனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. 1998, கிட்டத்தட்ட 28-29 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து செகண்ட் ஏர்போர்ட் வேணும்னு யோசனை பண்ணியிருக்கோம். 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னும் நம்ம வந்து அதே இடத்துல இருக்கும், 0 பொசிஷன்லேயே இருக்கும். இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நகரில் 2007 வந்து ஸ்ரீபெரும்புதூர் ப்ரப்போசல் கொண்டு வந்துருக்காங்க. ஸ்டடீஸு, லொக்கேஷனு, ப்ரப்போசல். அப்புறம் 2021 பரந்தூர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2022 கவர்மெண்ட் வந்து அறிவிக்குது பரந்தூர் தான் சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னால் 5796 ஏக்கர்ஸ். இதோடைய ப்ரொபோர்ஷன் பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3700 ஏக்கர் பிரைவேட் லேண்டாகவும் 1900 ஏக்கர் வந்து கவர்மெண்ட் லேண்டாகவும் இருக்குது. எவ்வளோ பேசஞ்சர் கெப்பாசிட்டிக்காக இது ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா 10 கோடி பேசஞ்சர்ஸ்க்காக இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்படுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயிரக்கணக்கான நிலங்களை வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறாங்க, என்விரான்மெண்டல் ஸ்டடி பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா ப்ரொடெஸ்ட் வருது, கிளியரன்சஸ் வருது. 2025 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஒரு கிராமம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரசியல் சூழ்நிலைகள்னால 24 ஆகஸ்ட் இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியலாகவே அதை கைவிட்டுறதை அறிவிச்சிடுறாங்க சட்டமன்றத்தில். இங்கே முதல் கேள்வி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 680 கோடி கேள்வி வருது. அதாவது ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் அந்த நில ஓனர்ஸ் கிட்ட பணத்தை கொடுத்து லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்கோம்.
இந்த ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம்? 1000 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். அதாவது 1100 ஏக்கருக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் 680 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 600 ஏக்கர் வேறு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் 1000 கோடி வந்து அரசாங்க பணத்தை அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். 2000 ஏக்கர் அரசாங்க நிலம் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல்னால 2000 ஏக்கருக்காக நம்ம வந்து 1000 கோடி செலவு பண்ணி அந்த நிலத்தெல்லாம் அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கு. ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி இப்போ அந்த ஏர்போர்ட் வேணாம்னு சொல்லிட்டோம். அது போக ஏகப்பட்ட செலவுகள், சர்வே பண்ணுறதுக்கு, கன்சல்டன்ஸுக்கு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸுக்கு, என்விரான்மெண்டல் ஸ்டடிக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, லேண்ட் அக்விசிஷனுக்கு, ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு, இப்படி எல்லாத்துலேயும் செலவு பண்ணி ஏகப்பட்ட வேலைகள் ஏகப்பட்ட செலவுகள் பண்ணி ரெடியாக இருந்த ஒரு இடம். இப்போ எதிர்க்கட்சிகள் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நிலத்தை என்ன பண்ணுறது? இப்போ அந்த நிலத்தில் வந்து கவர்மெண்ட்டே வச்சுக்குமா, இல்லை வேறு ப்ராஜெக்ட் பண்ணுமா, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ணுமா, இல்லை விவசாயிகளுக்கே திரும்ப நம்ம கொடுக்க போகிறோமா, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு எல்லார் பக்கம் வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பரந்தூரில் ஏர்போர்ட் வரப்போதும் தெரிஞ்ச உடனே அதை ஏன் டிலே பண்ணாங்கன்னு சொன்னால் போன ஆட்சியாளர்கள் அவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி ஃபுல்லாக அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நிலத்தை வாங்கி போட்டுருவாங்க. ஏன்னா விலை ஏறப்போகுது, ஏர்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே சுற்றி இருக்க நிலம் ஃபுல்லாக விலை ஏறும். அப்போ இதெல்லாம் வாங்கிடுறாங்க. அதை வாங்குறதுக்காக தான் டிலே பண்ணாங்க. இப்போ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு நினச்சாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதில் 2-3 ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளே அடங்கியிருக்குது. அரசாங்கம் நிறையா லேண்டை கையகப்படுத்தியிருக்குது. இதை பிளான் பண்ணி நிறைய அரசியல்வாதிகள் வேறு அதில் ஏகப்பட்ட லேண்டை வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த அரசியல்வாதிகள் வாங்கின நிலத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷனை வச்சு லாப சம்பாதிக்காக அந்த ப்ராஜெக்டே தள்ளி போட்டாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஆனால் அரசாங்கம் பணம் செலவழித்து அரசாங்கம் வந்து தேவையில்லாத ஏகப்பட்ட நிலம் வாங்கின மாதிரி போயிடுச்சு இல்லையா? இப்போ திரும்ப நம்ம வேறு இடத்துல ப்ராஜெக்ட் கொண்டு போனாலுமே அங்கேயும் திரும்ப வந்து நிலத்தை வாங்கணும். அப்போ இந்த 1000 கோடி செலவு இல்லை, அந்த செலவு வேஸ்ட்டான செலவு தானே அரசாங்கத்துக்கு. அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி தான் மெயினான கேள்வி, எதிர்க்கட்சிகள் கேட்குற கேள்வி. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் காம்பன்சேஷன் வாங்கின அந்த நிலத்தோடைய உரிமையாளர்கள், விவசாயிகளை பற்றி யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கடன் அடைச்சிருப்பாங்க, இல்லை வேறு இடத்துல லேண்ட் வாங்கியிருப்பாங்க, இல்லை வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை தொழிலில் போட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து இர்ரிவர்சிபிள். திரும்பலாம் நீங்கள் போய் அவங்க கிட்ட போய் நான் வந்து என்ன சொல்கிறது, திரும்ப அந்த இடத்த நீங்களே வச்சுக்கோங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பணம் ஒரு இடம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிலருக்கு அந்த இடம் கொடுக்கவே மனசு இருந்திருக்காது. அவங்களுடைய பூர்வீக இடமா இருந்திருக்கும், அவங்களுக்கு ரொம்ப மனசு பிடிச்ச இடமா இருந்திருக்கும். காரணம் இல்லாமல் அவங்க கொடுக்க வேணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க, போராட்டம் நடத்தியிருப்பாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது, சரி தமிழ்நாட்டுக்காக ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க சொந்த வீட்டை, அவங்க சொந்த இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குதுங்கிறதுனால காம்பன்சேஷன் என்ன தான் அந்த காம்பன்சேஷன் நீங்கள் வந்து மார்க்கெட் ரேட் எல்லாம் கொடுத்தாலுமே அவங்க விருப்பம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. இப்போது அவங்க கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட் வரப்போகிறது இல்லை. அப்போ எதுக்காக அந்த லேண்டு கொடுத்தாங்க? எதுக்காக அவங்க மன வலியோடு அந்த அக்விசிஷனை ஒத்துக்கிட்டாங்க? தெரியாது. என்ன தான் இருந்தாலுமே கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னும் அதிக விலைக்கு கொடுத்துருக்கலான்ற ஒரு தாட் இருந்திருக்கலாம். இப்படி பல காரணங்கள், பண மன உளைச்சலுக்கு அவங்க உள்ளாயிருக்கிறாங்க. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் ஒரு மெச்சூரிட்டி இல்லாதனால தான். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதுக்கு வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வருது, அதுக்கு ப்ரொட்டஸ்ட் போகுது, எதிர்க்கட்சிகளில் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறீங்க, அதுக்கு ஒரு முடிவு வருது, சட்டமன்றத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எல்லாம் வந்து சொல்லி பேசி வச்சு முடிஞ்சதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் வேற ஒரு ஆட்சி வருது, எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிடுது. அப்போது மனசு இல்லாமல் அவங்க வீடை விற்ற அந்த விவசாயிகளோட மனநிலை, அதை பற்றி பதில் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், பரந்தூரில் ஏர்போர்ட் வந்ததே ஆகணும், இது ரொம்ப அப்படிலாம் சொல்ல வரல. இதில் நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகல. பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கணுமா வேண்டாமா, அந்த டிஸ்கஷன் இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேற ஒரு வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன நடந்திருக்கு, இதோட இம்பேக்ட் என்னது, எவ்வளோ ஒரு இம்மெச்சூராக ஆஸ் அ ஸ்டேட் நம்ம இதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே நம்ம வந்து ஃபார்மர்ஸோட ஜென்யூன் கன்சர்ன்ஸை கவனிக்கணும், நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், எவ்வளோ மக்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதோ அதை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணணும். அதெல்லாம் கரெக்டு தான். தப்பான சைட்டை டெஃபினட்டாக கேன்சல் பண்ணணும். அந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிங்கிறதே அதுக்காக தானே பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்டை வந்து தேர்வு பண்ணுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தேவை. எவ்வளோ பொதுமக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ பேருடைய வேலை வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ பேருடைய எமோஷன்ஸ் வேஸ்ட் ஆகுது, இது எல்லாம் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே கொண்டு வரணும். சரி, கடைசி நம்ம முக்கியமான கேள்விக்கு வருவோம். சரி, பரந்தூர் போயிருச்சு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட் லொக்கேஷனுங்கிறது ஒரு எப்போ பார்த்து ரன்வே போடலாமா, சைட் ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும், ரன்வே ஓரியன்டேஷன், ஏர் ஸ்பேஸு, டெரெயின், வாட்டர் பாடி, என்விரான்மெண்டல் இம்பாக்ட், பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ரோடு கனெக்டிவிட்டி, இது எல்லாம் திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ நாள் ஆகும்? பெங்களூருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் 3 வருஷம், ஹைதராபாத் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் 3 வருஷம். கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கடைசி ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி என்னதான் இருக்குது? சைட் செலெக்ஷன் இருக்குது, லேண்ட் அக்விசிஷன் இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, அப்ரூவல் இருக்குது, ஃபினான்சிங் இருக்குது, டெண்டரிங் இருக்குது. 1998 ஆரம்பிச்சு 2025 தான் நம்மளுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவலுக்கு அந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்காங்க.
இது இந்த ஆட்சியும் இப்போ வந்து மெஜாரிட்டி ஆட்சியும் கிடையாது, அடுத்து எப்போ பை எலெக்ஷன் வரும், அதில் என்ன ஆக போகுது, அதுக்கு அடுத்து யார் வர போகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது அப்போ இது திரும்ப நம்மளை வந்து பின்னோக்கி கொண்டு போன மாதிரி தானே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஏர்போர்ட்டை பற்றி மட்டும் பார்ப்போம். நவி மும்பை எடுத்துக்கிட்டாங்க. நவி மும்பை வந்து 2018 கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காக வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்குது வேலை? 2025 தான் வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்குது நவி மும்பையோடைய அந்த புது ஏர்போர்ட்டோட டைம்லைன். அப்போ இப்போ நம்ம 0 தான் ஆரம்பிக்கிறோம். நவி மும்பை ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னும் 8 வருஷம் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் 2034 இல்லை 2032 இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் ஒருவேளை 2030-31 அப்படி நடக்கலாம். சரி, அதனால் அது வரைக்கும் சென்னை ஏர்போர்ட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம வந்து சென்னையோடைய மாடர்னைசேஷனுக்காக 2500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். இதோட கெப்பாசிட்டி வந்து 2.25 கோடியிலேருந்து 3 கோடியை நம்ம மாற்ற போகிறோம். அடுத்து ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் இன்னொரு 1 கோடி 3.5 கோடி வரைக்கும் சென்னையோட ஏர்போர்ட்னால ஹேண்டில் பண்ண முடியும். சரி, சென்னை 3 கோடி இருக்குது, அப்போ இவ்வளோ தூரம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக என்னென்னா நம்மளோட வளர்ச்சி கனவு என்ன, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோமா. ஒரு பக்கம் பேசுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 1 ட்ரில்லியன் தாண்டின எக்கனாமி பில்டு பண்ண போகிறேன், 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் பேச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வேலை நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது எதுவுமே பண்ணாமல் சும்மா நம்ம 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதே சமயத்தில் நம்ம சென்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா 15 ஏர்போர்ட், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லா ஏர்போர்ட்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டோடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம்னு சொன்னால் சென்னை வந்து ஒரு மெகா இன்டர்நேஷனல் ஹப்பாகவும், கோயம்புத்தூர் வந்து ஒரு வெஸ்டர்ன் தமிழ்நாடு இன்டர்நேஷனல் ஹப்பாகவும், மதுரையை சதர்ன் தமிழ்நாடோட ஹப்பாகவும், தூத்துக்குடி வந்து போர்ட்டு கார்கோ ரிலேட்டடாகவும், சேலம் வந்து ஒரு ரீஜனல் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி பல ஆங்கிள்களில் எல்லா ஏர்போர்ட்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது போக இப்போ ஹொசூர் பக்கத்தில் வந்து ஒரு பெங்களூர் லிஞ்ச் ஏவியேஷன், பெங்களூர் லிஞ்ச் மேனுஃபேக்சரிங் ஏவியேஷன் ஹப்பாகவும் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான திட்டங்கள் தீட்டணும். சரி, இப்போ எல்லா நம்பர்ஸையும் ஒருத்தர் நம்ம ரீகேப் பார்த்தோம்னு சொன்னால் 2014 2026 இந்தியாவோட ஏர்போர்ட்ஸ் 74 165 டபுள் மடங்கோட அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு. உத்தரப்பிரதேஷ் கடந்த 7 ஆண்டுகளில் 4 ஏர்போர்ட்லேருந்து 15 ஏர்போர்ட்டாக மாறி இருக்கு. அதே சமயத்தில் ஜெவார்னு சொல்லிட்டு டெல்லி பக்கத்தில் நோய்டாவோட மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு கட்டிட்டு இருக்காங்க. பெங்களூர் புது ஏர்போர்ட் ஆகிடுச்சு, 4.5 கோடி பேசஞ்சர்ஸ். ஹைதராபாத் புது ஏர்போர்ட் ஆகிடுச்சு, 3 கோடி பேசஞ்சர்ஸ். ஆந்திர பிரதேஷ் வந்து புது ஏர்போர்ட் இப்போ வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னையோட நிலைமை மட்டும் யோசிச்சு பாருங்கள். 1990களில் ஆரம்பித்து 2030களில் திரும்ப நம்ம வந்து பண்ண பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கோம். அப்போ லாஸ்ட் 30 இயர்ஸ் என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணல, இல்லை ஏகப்பட்டது பண்ணோம், அதான் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கும். இதுதான் மிகப்பெரிய கவலை. பரந்தூர் கேன்சல் பண்ணுறதுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, தப்பான இடமா சரி கேன்சல் பண்ணுங்கள், மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, கரெக்டு. ஆனால் சரியான வேலையை வேகமாக பண்ணணும் இல்லையா? ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து வெயிட் பண்ணாது, இண்டஸ்ட்ரீஸ் வெயிட் பண்ணாது, ஏர்லைன்ஸ் வெயிட் பண்ணாது, இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க, நெய்பரிங் ஸ்டேட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கர்நாடகா புது ஏர்போர்ட் கட்டுறது தப்பு கிடையாது, ஆந்திராவில் புது ஏர்போர்ட் கட்டுறது தப்பு கிடையாது, யூபியில் 15 ஏர்போர்ட் கொண்டு வரது தப்பு கிடையாது. எல்லாரும் வளரட்டும், இந்தியா ஃபுல்லாக வளரட்டும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது நம்ம சும்மா நின்றுருக்க முடியாது. அதனால் புதிய கவர்மெண்ட் கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, பரந்தூர் வேண்டாம், சரி ஓகே, புதிய ஏர்போர்ட் எப்போ வரும், என்னைக்கு நீங்கள் வேலை பண்ண ஆரம்பிப்பீங்க, எப்போ சைட்டை ஃபைனலைஸ் பண்ணுவீங்க, எப்போ லேண்ட் அக்விசிஷன் ஆரம்பிப்பீங்க, எப்போ கிளியரன்ஸ் ஆரம்பிப்பீங்க, எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பீங்க, ஃபஸ்ட் ஃப்ளைட் எப்போ விடுவீங்க, 2030 32 35 40 அப்போ நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களா? நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா திரும்ப அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வேறு ஏதாவது பழையபடி போவாங்களா? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்கிறத தெளிவாக வந்து புதிய அரசாங்கத்துக்கு நம்ம கேள்வி கேட்குறோம். அதே சமயத்தில் இதை கேன்சல் பண்ணுறீங்க இல்லையே, கேன்சல் பண்ணதுனால இன்னொரு டீட்டெயில்ஸும் தெரிய வரணும் மக்களுக்கு. எவ்வளோ நிலம் கையகப்படுத்துனீங்க? 680 கோடி ரூபா வந்து 1000 ஏக்கர் கொடுத்துருந்தீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க? அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? லேண்ட் கொடுத்த மக்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் கிளியரான ஆன்சர்ஸ் வரணும். ஏன்னா நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், ஏர்போர்ட்டுங்கிறது விமானம் மட்டும் வந்து இறங்குற இடம் கிடையாது. ஏர்போர்ட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இறங்குற இடம், எம்ப்ளாய்மெண்ட் வந்து இறங்குற இடம், இண்டஸ்ட்ரீஸ் வந்து இறங்குற இடம், டூரிசம் இறங்குற இடம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இறங்குற இடம், உலகமே வந்து இறங்குற இடம் வந்து தமிழ்நாட்டில்னு சொன்னால் அது ஏர்போர்ட்டில் தான். பரந்தூர் சாப்டர் முடிஞ்சிருச்சு, ஓகே பொலிட்டிக்கலி. ஆனால் தமிழ்நாடோட ஏவியேஷன் ஸ்டோரி இங்கே முடிஞ்சிடக்கூடாது. இப்போ தான் அது இன்னும் வேகம் ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரோடைய அவேர்னஸ், நம்ம எல்லாரோட புஷிங், நம்ம எல்லாரோடைய பகிர்தல் தேவை. அதனால தான் டீட்டெயில் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க, பரந்தூர் பற்றி நினைக்கிறீங்க, ஓவரால் நம்ம ஷேர் பண்ண எல்லாத்தை பற்றி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.